வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்குணா. தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் 156வது பிறந்த நாளை முன்னிட்டு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். மகாத்மா காந்தியின் வாழ்க்கை மற்றும் போதனைகள் நாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்றும் உண்மை, அஹிம்சை மற்றும் இரக்கத்தின் வழிகாட்டியாக அவர் விளங்குவதாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். நாட்டில் ஆக்கத்திறன் மிகுந்த புதுமையான தொழில்நுட்ப கட்டமைப்பை உருவாக்கியிருப்பதால் பாதுகாப்புத்துறையில் ஆராய்ச்சி பணிகளும் மேம்பட்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் நேற்று நடைபெற்ற பாதுகாப்புத்துறை கணக்கு தின விழாவில் பேசிய அவர், போர் ஏற்படும் சூழ்நிலையில் ஆயத்தப் பணிகளை விரைந்து மேற்கொள்வதற்கு உதவிகரமாக இந்த துறை திகழ்வதாகவும் குறிப்பிட்டார். வரும் 5 ஆண்டுகளில் பருப்பு வகைகள் உற்பத்தியில் தன்னிறைவை எட்டுவதற்கான இயக்கத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பருப்பு உற்பத்திக்கான சுயசார்பு இயக்கத்தின் மூலம் 2 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு தரமான விதைகள் அறுவடைக்கு பின் கொள்முதல் செய்வதற்கான கட்டமைப்பை உருவாக்கும் பணிகளும் இந்த இயக்கத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும். நாடு முழுவதும் 5762 கோடி ரூபாய்க்கும் அதிகமான செலவில் 57 புதிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளை திறப்பதற்கு பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் குழு ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். அமைச்சரவையின் இந்த ஒப்புதல் மூலம் நாட்டின் ஒட்டுமொத்த கல்வித்தரம் உயரும் என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பாராட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.